Hi guys, this is Money Talks. Welcome to my new YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது this is anyone can do gym. யார் வேணாலும் ஜிம்முக்கு போகலாம். எஸ், எந்த வயசும் கிடையாதுங்க. சின்ன வயசுலாம் போகக்கூடாது, பெரிய வயசாச்சுலாம் போகக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. சின்ன பசங்க முதல் பெரிய வயசான வரைக்கும் ஜிம் பண்ணலாம், தப்பே கிடையாது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸசைஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் குழந்தைங்களுக்கு புஷ்அப்ஸ் எடுக்க சொல்லித்தராங்க பேரண்ட்ஸு. ஸோ புஷ்அப்ஸ் எடுக்க ஷோல்டர்ஸு, ட்ரைசப்ஸு, செஸ்ட்டு எல்லாமே ஒரு ஷேப் கொண்டு வரும். சிங்கிள் பார் பண்ணலாம், வி ஷேப் வரும் பாடி. டபுள் பார் பண்ணலாம், ட்ரைசப்ஸு, செஸ்ட்டு, ஆப்ஸ் மசில்லாம் கூட ஒர்க் ஆகும். ஸோ சிங்கிள் பார், டபுள் பார், புஷ்அப்ஸ் நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணலாம். இது இவங்க தான் பண்ணணும் அவசியம் இல்லை. வெயிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜ்க்கு அப்புறம் வெயிட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கலாம், தப்பே கிடையாது. ஒரு 15 இயர்ஸ் 10th 9th 10th போகிற பசங்களாம் ஜிம் போகலாம். போய் அவங்க லைட் வெயிட்ஸ் ஆரம்பிச்சு they can do exercise, they can build their muscles பண்ண ஆரம்பிக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் அவங்க போக அவங்களுடைய பாடி நல்ல பெருசு அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அர்னால்ட் எடுத்துக்கோங்களேன். அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் பெரிய பாடி பில்டர். இப்போ நம்ம லெஜண்ட் 13 வயசுங்க. 13 வயசு அவர் ஜிம் போகிறாரு. சின்ன வயசில் அவர் ஜிம் போயிருக்காரு. அவர் மசில்ஸ் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் பார்த்தா சின்ன பையனாக இருப்பார், சின்ன மசில்ஸாக இருக்கும். அவருடைய மோட்டிவேஷன், அவருடைய டெடிக்கேஷன், அவர் கண்டினியூஸாக போய் அவங்க ஃபாதர் மதர் அவங்க சப்போர்ட் பண்ணி he is a well trained ப்ரொஃபஷனலாக மாறி ஒரு ஸ்டேஜ் ஏறி பல காம்படிஷன் வின் பண்ணி எவ்வளோ கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணி முன்னுக்கு வந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் ஜே கட்டர் எடுத்துருங்க, இன்றைக்கி எவ்வளோ பேர் இருக்காங்க பாலிவுட்டர்ஸ். எல்லாருமே லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க. நான் என்னுடைய லைஃப்பை நான் இங்கே பேசியே ஆகணும். நான் எல்லாரும் பற்றி பேச முடியாது. நீ யாரா அப்படின்னு நீங்கள் என்னை கேட்பீங்க. நான் யாருன்னு அவங்க சொல்லியே ஆகணும். என் பேர் மணி. ஆனால் நான் சின்ன வயசில் எனக்கு ஜிம் ஆசை ரொம்ப அதிகம். எக்ஸசைஸ் பண்ணணும், ஜிம் போகணும் அப்படின்னு பெரிய இருந்தேன். அப்பாட்ட கேட்டேன், அப்பா போகணும்னு சொன்னார். உடனே ஜிம்முக்கு போனேன். 9th படிக்கும்போது ஜிம் போனேன். 10th +1 +2 அப்படியே ஜிம் போயிட்டே இருந்தேன். காலேஜ் போகும்போது ஜிம் போயிட்டு தான் இருந்தேன். நல்லா ஃபிசிக் மெயின்டைன் பண்ணியிருந்தேன். பட் அதுக்கப்புறம் வேலை கல்யாணம் வந்தோடனே என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியல. நான் வருத்தப்பட்டேன் ரொம்ப. அப்புறம் அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் அந்த குழந்தை பிறகு நான் ஃபீல் பண்ணேன், நம்ம ஏன் அந்த விஷயத்தை நம்ம விடக்கூடாது அப்படின்னு ஃபீல் பண்ணி திரும்பவும் நான் ஜிம் போக ஆரம்பித்தேன். அப்போ ஆல்மோஸ்ட் எனக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா 40 ஆகிடுச்சு. 40 வயசு. 40 வயசுக்கு அப்புறம் நம்மளாம் ஜிம் போகலாமா அப்படின்னு யோசிக்க தோணும். ஆனால் போகலாங்க. 75 வயசில் பாடி பில்டர் இருக்காங்க, இன்னைக்கு 80 வயசில் பாடி பில்டர் இருக்காங்க. you can see guess 90 yearsலாம் they can do the bodybuilders இங்கே இருக்காங்க. they are all going gym. நோ ஏஜ் கேட்டகரியே கிடையாதுங்க. எப்போ வேணாலும் போவாங்க. அதுக்காக தான் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நான் ஜிம் போகணும்னு ஆசைப்பட்டு திரும்ப நான் விட்டதை திரும்ப தொடரணும் அப்படின்னு நான் 40 வயசுக்கு மேலே நான் ஜிம் போக ஆரம்பித்தேன், ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு நம்ப மாட்டீங்க, யூ won't believe me, 110 kg இருந்தேன் நான். மோகன்லாம் சீக்ஸ்லாம் அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவை 110 kg மோகன்லாம் குண்டா ரொம்ப சப்பியாக இருந்தேன் நான். எப்படி குறைக்க போகிறேன்னு நினச்சிருந்தேன். ஆனால் என்னுடைய எனக்கு தெரிஞ்சு ஐ லவ் மை ஜிம், ஐ லவ் மை பாடி பில்டிங், ஐ லவ் மை ஒர்க் அவுட். ஸோ என்னால் முடியும் நான் நம்பினேன். ஸோ சிவியராக நான் டயட் இருந்தேன். நல்ல மார்னிங் ஈவினிங் 2 வேளை ஒர்க் அவுட் பண்ணேன். ஸோ டயட்டும் ஒர்க் அவுட்டும் என்னை 65 kg கொண்டு வந்தீங்க. நம்ப மாட்டீங்க. திஸ் மை ஃபோட்டோ, திஸ் இஸ் மை காம்படிஷன் ஃபோட்டோ. 65 kg மிஸ்டர் காலேஜ் 8th place வாங்கியிருக்கேங்க. ஐ won't believe, I am very happy in the world. anyone can do gym அப்படின்ற டாபிக்காக நான் என்ன பண்ணேன், என்னோட பையனே கொண்டு வந்தாங்க ஜிம்முக்கு. வாக்கிங், ரன்னிங், ஜாகிங் இதெல்லாம் பண்ணி அவனுக்கு 75 kg இருக்கான். பார்த்தீங்கன்னா அவனை ஜிம்முக்கு நான் கூப்பிட்டு போனேன். ஏன் கூட அவனை ஜிம்முக்கு கூப்பிட்டு போயிட்டு he is doing ஒர்க் அவுட் வித் மீ. நாட் ஒன்லி பெரிய பையன் மட்டும் இல்லை, சின்ன பையனை கூப்பிட்டு போனேன். 2 பேரையும் கூப்பிட்டு போனேன் ஜிம்முக்கு. வாங்க பண்ணலாம், வாங்க நம்ம செய்வோம், யார் என்ன கேட்கறது, நான் இருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனேன். மைல்டு வெயிட்ஸ் கொடுத்தா அவனுக்கு. தே டூ த பெஞ்ச் ப்ரெஸ் போடுறாங்க. பெரிய பெஞ்ச் ப்ரெஸ் போடுறாங்க. 20 kg 30 kg 35 kg அப்படி இன்க்ரீஸ் ஆகி இன்றைக்கி 50 kg பெஞ்ச் ப்ரெஸ் போடுற அளவுக்கு வந்துட்டான். சின்ன பையன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 25 kg பெஞ்ச் ப்ரெஸ் போடுறாரு. ஃப்ளைஸ் போடுறாங்க, நல்லா செஸ்ட் வெளியாக இருக்கிறதுக்கு. டம்பிள் ப்ரெஸ் போடுறாங்க. அண்ட் யூ கேன் கோ கலோரிஸ் பர்ன் பண்ணுறதுக்கு ரோப் இருக்குது நம்ம ஜிம்மில். ரோப் போடுறாங்க பசங்க. அண்ட் தே டு ஆல் தி எக்ஸசைசஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வெரி வெரி பிரிஸ்க்
நானும் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பேரண்ட்ஸ் ஆகிய நாம தான் நம்ம பசங்களுக்கு மோட்டிவேட் பண்ணணும். ஓகே கைஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவை, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனிதிங் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது உங்களுக்கு கேட்கணும்னா என்னோட கமெண்ட் பாக்ஸ் ஃப்ரீயாக இருக்குது, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஐ வில் கிவ் த ஆன்சர்ஸ். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.